அண்மை செய்தி. கரூரில் கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடத்தில் என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் பார்த்தது எப்படி தவறாகும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஸ்ரா கார்க் உண்மையை வெளிக்கொண்டு வருவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. மேலும் பரப்புரைக்கான அனுமதிக்காக 6 மாதங்கள் காத்திருக்க முடியாது எனவும் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நயினார் நாகேந்திரனின் பரப்புரை நாள் இடத்துக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலிடம் கொடுக்கும் பொறுப்பை வெளிப்படையாக பேச முடியாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர நிகழ்வில் என்டிஏ எம்பிக்கள் ஆய்வு செய்ததில் என்ன தவறு என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பரப்புரைக்காக 6 மாதங்கள் காத்திருக்க முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் நடுவண் பாஜக அரசை எதிரியாக பார்க்கிறார் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடத்தில் என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் ஆய்வு செய்தது எப்படி தவறாகும் என அண்ணாமலை வினா எழுப்பியுள்ளார். அஸ்ரா கார்க் உண்மையை வெளிக்கொண்டு வருவார் என தான் நம்புவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் பரப்புரைக்கான அனுமதிக்காக 6 மாதங்கள் காத்திருக்க முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரனின் பரப்புரை நாள் இடத்துக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மேலிடம் கொடுக்கும் பொறுப்பை வெளிப்படையாக பேச முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார்.